Example 1.23 if f of x is equal to x plus 3 and g of x is equal to 1 minus 2x and h of x is equal to 3x. ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரூவிங் கண்டிஷன் எழுதியாச்சு. இதில் மொத்தம் எஃப் ஜி ஹச்ன்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ 3 ஃபங்க்ஷன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக ரைட் ஹேண்ட் சைட் தனியாக ப்ரூவ் பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும், நாட் ஈக்குவல்ட்டுவாக வராது. ஓகேவா? ஏன்னா அவங்களே ப்ரூவ் தான் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கேன் எஃப் டாட் ஜி டாட் ஹச். அதுலேயுமே எது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை தான் முதல்ல சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஜி டாட் ஹச் இருக்குது. இதை தான் ஃபஸ்ட் நான் சால்வ் பண்ணணும். இப்போ ஜின்றது என்னது அப்படின்னா இந்த இருக்குது 1 மைனஸ் 2x. இதுதான் எனக்கு வந்து ஜி. டாட் ஹச்ன்றது என்னது அப்படின்னா 3x இஸ் ஈக்குவல் டு. ஸோ செகண்ட் டேர்ம் இருக்கா, செகண்ட் டேர்மில் இருக்கிறத அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போது 1 மைனஸ் 2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்துடும்னா 3xன்னு வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 3s are 6x. இது வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதோட ஆன்சர் மட்டும்தான். அடுத்து அதோட எஃப்ஐயும் ஒரு டாட் எடுத்திருக்காங்க. ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஹச். எஃபோட ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து 2x + 3 டாட். இப்போ தான் ஜி டாட் ஹச் கண்டுபிடிச்சோம். என்னதுன்னா 1 மைனஸ் 6x which is equal to again same செகண்ட் டாட்டுக்கு அடுத்து செகண்டில் என்ன இருக்கும் அது இங்கே இருக்க ஃபஸ்ட்டில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த செகண்ட் டேர்ம் 1 மைனஸ் 6x ப்ளஸ் 3 which is equal to 2 உள்ள வந்துச்சு அப்படின்னா 2 மைனஸ் 2 6 are 12x ப்ளஸ் 3 which is equal to 2 + 3 5 minus 12x 5 minus 12x. ஸோ இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர் f டாட் ஜி டாட் ஹச். ஸோ லெஃப்ட் சைடுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதே ஆன்சர் தான் எங்கிட்ட வரணும், ரைட் சைடும் வரணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் டாட் ஜி டாட் ஹச். இதில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை முதல்ல சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா எஃப் டாட் ஜின்றதான் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ எஃபோட வேல்யூ இஸ் 2x + 3 டாட் ஜியோட ஆன்சர் இஸ் 1 மைனஸ் 2x விச் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்மில் இருக்கிறத ஃபஸ்ட்டில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 இன்ட்டு 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 2 உள்ள வந்துச்சுன்னா 2 மைனஸ் 2 2s are 4x ப்ளஸ் 3 2 + 3 5. ஸோ 5 மைனஸ் 4x. ஸோ ப்ராக்கெட் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டாட் ஹச் ஒன்று இருக்குது. அடுத்து எஃப் டாட் ஜி டாட் ஹச். எஃப் டாட் ஜி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்னது அப்படின்னா 5 மைனஸ் 4x டாட் ஹச் வந்து என்னது அப்படின்னா 3x. ஸோ இந்த செகண்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 மைனஸ் 4 இன்ட்டு 3x விச் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 4 3s are 12x. இது வந்து எஃப் டாட் ஜி டாட் ஹச். ப்ராக்கெட்ஸ் போடுறதுனா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுக்குமே என்ன ஆன்சர் சேம் ஆன்சர். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதுனதுக்கப்புறம் கொஸ்டின் என்னமோ அந்த கொஸ்டின் எப்படி எழுதிடணும் எஃப் டாட் ஜி டாட் ஹச் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹச்ன்னு எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்.